நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இரண்யகசிபுவை வதம் பண்ணி அத்தனை பேர் நெருங்க பயப்படுறா. மகாலட்சுமி அழிச்சின்னு வரா, இவரை கொஞ்சம் சாந்தப்படுத்துங்கோ, உன்னுடைய பர்த்தா இவ்வளவு கோபமா நர்த்தனம் பண்ணிட்டு இருக்கார். உற்சர்பத் பலி பங்க பீஷ்ணகடு ஹ்ரஸ்வஸ்த வீயஸ்தரக்ரீவம் பீவரதோஸ்வதோத் கதனக க்ரூராம்சு தூரோல்பணம் யோமோல்லங்கி கனா கனோபமகன பிரத்மான நிர்தாவித ஸ்பர்தாளு பிரகரம் நமாமி பவதகாத்தம் நாரசிம்மம் வப்புகோன்னு காலில் சலங்கையை கட்டிண்டு அப்படியும் இப்படியும் ஓடின்னு இருக்கார். எங்களால் அவரை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அம்மா நீ அவரை சாந்தப்படுத்தேனா? ஓடியே போயிட்டா மகாலட்சுமி. யாரோ ஒருத்தரை காமிச்சு எங்காத்து மாமான்னு அழிச்சின்னு வந்து சாந்தப்படுத்துங்கன்னா நான் எப்படி சாந்தப்படுத்துறது? இவர் சாந்தாகாரம் புஜகசேனம்னு இருக்கவர், இவரை என்னால சாந்தப்படுத்த முடியாதுன்னா பிரகலாதன் ஓடி வந்து பகவானை சோஸ்திரம் பண்ணா. ஸ்ரீமத கலங்க பரிபூர்ண சிசிகோட்டி ஸ்ரீதர மனோகர சதாபட்டலகந்த பாலய கிருபாலய பவம்புதி நிமக்னம் தைத்திய வரகால நரசிம்ம நரசிம்ம. அப்படி பிரகலாதன் சோஸ்திரம் பண்ணதுனால சுவாமி பிரகலாத பதையோர் நமத்தியமபயே காருண்ய பாராகுலகா சாந்தஸ்துவம் கரமஸ்ய மூர்த்தி நிவகான்னு பிரகலாதனுக்காக சுவாமி சாந்தமானார். பிரகலாதனும் பகவானை சாந்தப்படுத்தினவன் பகவானிடத்துல ஒரே ஒரு பிரார்த்தனை பண்ணானா. என்ன அழகான பிரார்த்தனைன்னா, சாதாரணமாக நாம் என்ன சொல்லுவோம்? மாதா பிதாக்கள் செய்த புண்ணியம் மக்களை காப்பாற்றும்னு சொல்லுவான். நம்ம தாயார் தகப்பனார் பண்ண தர்மம் நம்ம எல்லாரையும் காப்பாற்றுறதுன்னு சொல்லுவோம். ஆனால் பிரகலாதன் விஷயத்தில் என்ன நடந்ததுன்னா, பிரகலாதன் என்ன கேட்டா, எங்கள் அப்பா மகா பாவி இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அவர் இப்போ வதமாய் கீழே சாஞ்சிருக்கார், நீங்கள் அவருடைய பாவத்தை எல்லாம் மறந்து அவருக்கு மோட்சத்தை கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணார். சுவாமி சொன்னார், அப்பா அவனுடைய தலைமுறையில் பிரகலாதனான நீ வந்ததுனால அவனுக்கு ஏற்கனவே மோட்சத்தை கொடுத்துட்டேன்டா, நீ வேற ஏதாவது வரத்தை கேளு. அவன் மட்டும் இல்லை, உனக்கு முன்னாடி 21 தலைமுறையை நான் இன்னைக்கு மோட்சத்துக்கு அனுப்பியாச்சுன்னார். இந்த ஒரு பாக்கியம் 21 தலைமுறையை முன்னாடி இருந்தவாளை பிரகலாதன் ரட்சிச்சான்னு சொன்னால், இந்த ஒரு பாக்கியம் பிரகலாதனால எல்லாருக்கும் கிடைச்சது இல்லையா? நரசிம்ம அவதாரத்தில் முன்னாடி இருந்த 21 தலைமுறை இல்லை, இரண்யகசிபு இல்லை, பின்னாடி வந்த பேரன் மகாபலி. அந்த மகாபலிக்கு ஒரு தர்ம சிந்தனை, அசுரனாக இருந்தாலும் தர்ம சிந்தனை வந்ததுக்கு காரணம் யாருன்னா பிரகலாதனுடைய புண்ணியம். பிரகலாதனுடைய புண்ணியத்தால் அவனுக்கு தர்ம சிந்தனை. சுவாமி வாமனனா அங்கே உள்ள நுழைஞ்ச உடனே ஓடி வந்து வாமன சுவாமியினுடைய திருவடியை அலம்பி அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை தன் சிரசில் தெளிச்சுண்டா. பட்டதிரி சொன்னார் நாராயணியத்தில், தத்தோயம் அன்பதிருதமூர்தனி தீர்த்த தீர்த்தம். அசுரன் வீட்டுக்கு நீயே வலிய போய் அவனுக்கு ஸ்ரீபாத தீர்த்தத்தை கொடுத்துருக்கியப்பா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. ஒரு தீர்த்தம் தேங்காயோட சேர்ந்தா இளநீரா மாறுறது, ரோஜாவோட சேர்ந்தா பன்னீரா மாறுறது, அதுவே உன்னுடைய திருவடி வாரத்தில் பட்டா அது தீர்த்தத்தையும் பரிசுத்தப்படுத்தக்கூடிய தீர்த்தமா மாறுறதே. அப்படிப்பட்ட தீர்த்தத்தை எத்தனையோ மகான்கள் கோடிக்கணக்கான வருஷங்கள் அந்த ஸ்ரீபாத தீர்த்தம் தனக்கு கிடைக்காதான்னு தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்படி தபஸ் பண்ணின்றவாளுக்கு மத்தியில நீயே மகாபலியினுடைய கிரகத்துக்கு வலிய போய் அவனை தேடிண்டு போய் அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை நீ கொடுத்தேன்னு சொன்னா, இதுக்கு என்ன காரணம்னு நான் யோஜனை பண்ணி பார்க்குறேன். ஆனே ஒரே காரணம் தான் எனக்கு தெரிஞ்சது குருவாயூரப்பா, பிரகலாத வம்சஜதயா. அவன் பிரகலாதனுடைய வம்சத்தில் வந்தவன், பிரகலாதனுடைய பேரன். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் ஸ்ரீபாத தீர்த்தம் அவனுக்கு கிடைச்சது. அசுரனாக இருந்தாலும் அழிஞ்சாலும் பரவாயில்ல, சுக்ராச்சாரியார் சொல்லி கூட பகவானுக்கு தானம் கொடுத்து நான் அழிஞ்சாலும் பரவாயில்லன்னு என் சிரச 3வது அடியா உங்க திருவடியை தூக்கி வைங்கோன்னு குனிஞ்சானே. அந்த திருவடியை பகவான் தூக்கி அவன் சிரசில் வைக்கிற பொழுது அங்க ஆனந்தமா முதல்ல ஓடி வந்தது யாருன்னா, பிரகலாதஸ்துவம் ஸ்வயமுபகதம் ஆனயன் அஸ்தவித்வாம். ஓடி வந்தவர் முதல்ல பிரகலாதனங்க. நம்ம பேரனுக்கு பகவானுடைய திருவடி சம்பந்தம் கிடைக்கிறதே, அதை பார்க்கறதுக்கு நாம் அங்க இருக்க வேண்டாமான்னு ஓடி வந்தவர் யாருன்னா பிரகலாதன். பிரகலாதனுக்கு பகவான் பெரிய பேற்ற கொடுத்தார். அதோட இல்ல, பிரகலாதனுடைய பேரன்கிறதுக்காக தசாவதாரத்துல சுவாமி வதம் பண்ணாத ஒரே அவதாரம் எதுன்னா வாமனாவதாரம்.
ரக்ஷாவாமன ரோஷராம கருணா காகுஸ்த ஹேலாஹலின்னு. அதனால தான் வாமனனுக்கு என்ன பேருன்னா ரக்ஷாவாமனன்னார் சுவாமி தேசிகன். ரட்சிச்ச அவதாரம் வாமனாவதாரம். அசுரன சுதலலோகத்துக்கு ராஜாவாக்கி தான் வாசல்ல 27 மன்வந்தரம் காவலுக்கு நிக்கிறேன்னு சொல்லி, சௌவர்ணிக மன்வந்தரத்துல உனக்கு இந்திர பதவியை கொடுக்கிறேன்னு சொல்லி, அதோடு இல்லாம இன்னைக்கும் ஓணம் பண்டிகை அன்னைக்கு மகாபலியை தானே அழைச்சிண்டு வெளியில வந்து வாமனசுவாமி மகாபலியோடு கூட இந்த பூமி முழுக்க பார்வையிடுறாருன்னு சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் மகாபலிக்கு எதனால கிடைச்சதுன்னா பிரகலாதனுடைய பேரன். இந்த ஒரு காரணம்தான் வாத்சல்யாது. இப்படிப்பட்ட வாத்சல்யம்ங்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை அதனால தான் பிரகலாதன் பகவானிடத்துல பிரார்த்தனை பண்றான், நீங்க இந்த ஆசனத்துல ஏறி உட்காண்டு பட்டாபிஷேகத்தை நடத்திக்கணும்னு. சுவாமி சொன்னார், அப்பா நான் கிளம்புறேன், ராஜ்ய பரிபாலனம் எனக்கு முக்கியம் இல்லை, தர்ம பரிபாலனம் தான் எனக்கு முக்கியம்னு. குழந்தை பிரார்த்தனை பண்ணா, சரி எங்க அப்பா உட்காண்டு ஆசனத்துல நேர உட்கார நான் விரும்பல, முதல்ல நீங்க ஏறி உட்கார்ந்துக்கோங்கோ, அப்புறம் நீங்க இறங்கிண்டு என்னை ஏற்றி உட்கார வைங்கோன்னா. சுவாமி லக்ஷ்மீன் ரிசம்மனாக அதில் ஏறி உட்கார்ந்தார், கீழே இறங்கினார், பிரகலாதனை ஏற்றி உட்கார வச்சார். ஆனா என்னைக்கு பகவான் லக்ஷ்மீன் ரிசம்மனாக அந்த ஆசனத்துல ஏறி உட்கார்ந்தாரோ அன்னிலேந்து ராஜாக்கள் உட்கார்ற ஆசனத்துக்கு என்ன பேருன்னா சீரிய சிம்மாசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள். நிருசிம்மனாக சுவாமி உட்கார்ந்ததுலே தான் அதுக்கு சிம்மாசனம்னே பேர் வந்தது. அப்படி பிரகலாதனுக்கு, அதாவது பிரகலாத பிரிய ஹே மருத்புரபத்தேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பிரகலாதனுக்கு ஒரு பெரிய பேர் அடைஞ்சது. இந்த 6 பேர்ல முதல் பாகவதோத்தமன் பிரகலாதன். கர்ப்பஸ்ரீமான்லாக ஆரம்பித்து ஸ்தம்பத்திலேருந்து பகவானை வெளியில வரவழிச்சது வரைக்கும், தன்னுடைய தலைமுறையை நல்ல கதிக்கு அனுப்பினது வரைக்கும் பிரகலாதன் வாத்சல்யத்தை அடைஞ்சவன். அடுத்த பெரிய பாகவதோத்தமன் விபீஷணாழ்வான். தன்னுடைய அண்ணாவான ராவணனுக்கு எவ்வளவோ உபதேசத்தை பண்ணி சீதையை அபகரணம் பண்ணிட்டு வந்தது தப்புன்னு அத்தனை உபதேசத்தையும் ராவணன் கேட்கல. நீ இனிமே இங்க இருந்தா எனக்கு நிம்மதி இல்லை, கிளம்புடான்னா. அடுத்த க்ஷணம் கிளம்பிட்டார். எப்படி கிளம்பினார்னா, தெக்வா புத்திராம்ச தாராம்ச ராகவம் சரணம் கதகா, எல்லாத்தையும் திறந்தார். எப்படி கிளம்பினார்? மனசுல கொஞ்சம் கூட ஒரு எண்ணமே தோணல. நேர கிரகத்துக்கு போவோம், ஒய்ஃபு கிட்ட போய் நான் கிளம்புறேன் ராமனை சரணாகதி பண்றதுக்குன்னு சொல்லிட்டு கிளம்புவோம், இதெல்லாம் தோணல அவருக்கு. சபையில அடுத்த நிமிஷம் எல்லாத்தையும் திறந்தார், கிளம்பிட்டார். தர்மார்த்த காம மோட்சங்களோட கிளம்பினார். அங்கேருந்து ராமனை சரணாகதி பண்றதுக்காக நேர சமுத்திரக்கரையில ராமான்னு வந்து நிற்கிறார். உமது அடிகள் அடைகின்றேன் என்று ஒரு கால் உரைத்தவரை அமையுமினி என்பது போல் அஞ்சலன கரம் வைத்துனா இந்த சரித்திரத்தை. அதாவது ராமனுடைய குணம் ராமாயணத்துல எப்படி இருந்ததுன்னா சரணாகத வத்சலன்னு பேரு. எல்லா சரணாகதியும் ஏத்துக்கிறார். தேவதைகள் சரணாகதியில ஆரம்பிச்சு விபீஷ்ண சரணாகதியில ராமாயணம் பூர்த்தியாச்சு. அதுல இந்த முத்தாய்ப்பு வச்ச மாதிரி விபீஷ்ண சரணாகதி என்னன்னா, ராவணனுடைய தம்பி தன்னுடைய பிரம விரோதியினுடைய தம்பின்னு தெரிஞ்சுண்டும் அந்த சரணாகதியை சுவாமி ஏத்துக்கிறார். சுவாமி தேசிகன் சொன்னார், அகித சகோதர ரக்ஷ பரிகிரக விசம்வாதி விவித சசிவ விஸ்ரம்பண சமய சமுஜ்ரம்பித சர்வேஸ்வர பாவா. எப்படிப்பட்ட சரணாகதி எடுத்துட்டார்? அகித சகோதரன், அதாவது ராட்சசனுடைய சகோதரன் தெரிஞ்சிட்டும் விபீஷணன்னு பேரே சொல்லல. அகித சகோதரன், அதாவது அவனை ரட்சிக்கணும்னு சுவாமி தீர்மானம் பண்ணார். அங்க இருக்கிறவா எல்லாரும் கலங்குறா. இந்த விபீஷணன் வந்து நிக்கிறான், இவன் வந்து நிக்கிறானே, இவனால ராமனுக்கு என்ன ஆபத்து ஏற்படுமோன்னு அத்தனை பேரும் வானர சைன்யங்கள் எல்லார் மனசுலயும் ஒரு கலக்கம். ராமாயணம் முழுக்க ராமன் எப்படி இருந்தார்னா, அதாவது ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம்னு இருந்தார். நான் சாதாரண மனுஷன், எம்பெருமானான சர்வேஸ்வரன் நான் சாதாரண மனுஷன்னு சொல்லின நடமாடின அவதாரம் ராமாவதாரம். பிறந்ததுலேருந்து எங்கேயும் அவர் பகவான்னு காண்பிச்சுன்றதே கிடையாது. யாராவது கையை கூப்பி பகவத் ஸ்வரூபம்னு நமஸ்காரம் பண்ணா கூட அடாடா நான் சாதாரண மனுஷன், தசரதனுடைய ஜேஷ்ட புத்திரன், அவ்வளவுதான், என்ன பகவான்னு சொல்லாதீங்கோன்னு சொல்லிட்டு வந்தவர். ஆனா விபீஷண சரணாகதியில விபீஷணனுக்கு பேரு கிடைச்சதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா விபீஷணனுக்கு என்ன பேருன்னா ராமாயணத்துல
பேருன்னா புண்ணியம், பாக்கியம், பெரிய பாக்கியம். ஆனா இவனுக்கு ஒரு நல்ல பேரும் கிடைச்சது சரணாகதி சமயத்துல. அதை சொன்னவர் யாருன்னா மகாவீர வைபவத்துல சுவாமி தேசிகன் அற்புதமான அந்த விஷயத்தை சொன்னார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விபீஷணனுக்கு என்ன பேர் கிடைச்சதுன்னா, எல்லாரும் கலங்கின்னு இருக்கிற சமயத்துல ராமன் சொன்னார் அவ கலக்கத்தை பார்த்து. அப்பதான் பகவான் தன்னுடைய சர்வேஸ்வர தன்மையை சமுத்திரக்கரையில வெளிப்படுத்தினார் முதல் தடவையாக. அதுவரைக்கும் சர்வேஸ்வர தன்மையை அவர் வெளிப்படுத்தவே இல்லை, விஜృంభిத்தானார். அதாவது அப்படிப்பட்ட ஒரு பதப்பிரயோகம், சம்ஸ்கிருத பதப்பிரயோகம். சர்வேஸ்வரர் தன்மையை நன்றாக ராமன் வெளிப்படுத்தினது எங்கன்னா, தன்னையும் மீறி தன்னுடைய செயலையும் மீறி ராமாவதாரத்தில் வெளிப்படுத்தினது ராமன் எங்கன்னா விபீஷண சரணாகதியில. எல்லாரும் கலங்கரா. ராமன் சொன்னார், அங்குல் யக்னேன தான்ஹன்யாம் இச்சன் ஹரிகணேஸ்வரகா. அதாவது நான் நினைச்சா இந்த சுண்டு விரலால இந்த லோகத்தையே அழிச்சிருவேண்டா. வானரெல்லாம் பார்த்தா, இதை நீங்க என்னைக்கோ பண்ணிருக்கலாமே, எங்களையும் அழிச்சுன்னு வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்துறேளே. இச்சன் ஹரிகணேஸ்வரகா. அதாவது நான் அழிப்பேண்டா. எப்போ தெரியுமா? மனசு வைக்கணும். ஆனா இந்த லோகத்தை அழிக்கிறதுக்கு எனக்கு அவ்வளவு சீக்கிரம் மனசு வராது. ராவணன் அழிக்கிறதுக்கே எனக்கு மனசு வரலையே, இந்த லோகத்தை நான் எப்படி அழிப்பேன்? அப்படிப்பட்ட பராக்கிரமம் என்னிடத்துல இருக்கு. அப்படிப்பட்ட சர்வேஸ்வரனான என்ன இந்த விபீஷணனால என்ன பண்ண முடியும்? நான் சர்வேஸ்வரன்டா, நீங்க யாரும் கலங்காதீங்கோன்னு தன்னுடைய சர்வேஸ்வர தன்மையை நன்றாக வெளிக்கொணர்ந்தது எந்த இடத்துல என்ன? விபீஷண சரணாகதியில ராமன். அதை கொண்டு வர பண்ணவன் யாருன்னா விபீஷணன் தன்னுடைய சரணாகதியினுடைய மூலமாக. ஒய்யும் ஆறு எண்ணி உகந்துன்னு ஆனுகூல்யஸ்ய சங்கல்பகா பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசகா கோப்திருத்வ வரணம் ததா ஆத்மநிக்ஷேப கார்பண்யே ஷட்விதா சரணாகதி. அதாவது இந்த 6 பாகவதோத்தமாள் இருக்காளே, இவ 6 பேருமே இந்த 6 அங்கங்களோட பகவானை சரணாகதி பண்ணவா. பகவான் சரணாகதி பண்ணா நம்மளை ரட்சிப்பார்ன்ற விசுவாசம், அந்த நம்பிக்கை எல்லாரிடத்திலையும் இருந்தது. இவன் ராட்சசனுடைய தம்பியாக இருந்தாலும் இவனிடத்துல அதிகமாக இருந்தது. முகூர்த்தேன, ஒரு முகூர்த்தத்துல ஓடி வந்தவன். இவா கிட்ட பிரார்த்தனை பண்றான், ராமனிடத்துல என் சரணாகதியை எடுத்து சொல்லணும். எல்லாத்தையும் திறந்து வந்திருக்கேன், இப்ப ராமனும் என்ன திறந்துட்டார்னா எனக்கு பற்றுக்கொம்பே கிடையாதுன்னு சொல்ற பொழுது ராமன் அந்த சரணாகதியை ஏத்துக்கிறார். என்ன ஒரு பெரிய பாக்கியம் அடைஞ்சான்னா, அபயப்பிரதான சமயாத்து வாத்சல்யாத்து அபயப்பிரதான சமயாத்து. அபயப்பிரதானம்ங்கிற பெரிய அனுகிரகத்தை அடைஞ்சது யாருன்னா விபீஷணன். விபீஷண சரணாகதியில சுவாமி அபயப்பிரதானத்தை காண்பிச்சார், சர்வேஸ்வர தன்மையை காண்பிச்சார். சமுத்திரக்கரையில் அப்படி எழுந்து நின்று வானர சைன்யங்கள், சுக்ரீவன் சொல்றான் மேல வந்திருக்கவன் ராவணனுடைய தம்பி, அவனை போய் சேர்த்துக்கிறதான்னா. ராமன் உடனே லக்ஷ்மணன் பக்கம் திரும்பினார். டே, நம்ம தலைவிதியை பார்த்தியாடா, எவன் அண்ணன் தம்பியினுடைய ஒரு உறவை பத்தி கேட்கறதுன்றதே இல்லாம போயிடுத்து. இவனுடைய அண்ணா எப்படி இருந்தா, இவா 2 பேருடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்ததுன்னு பார்த்தா இவனை ஏத்துன்னு இருக்க முடியுமா? ராவணனை பத்தி இவன் பேசுறானே, ராவணன் குணத்தை பார்த்து விபீஷணனை நான் நிராகரிக்க முடியுமா? தகப்பனார்னா லோகத்துல தகப்பனார் தசரதர், தம்பின்னா பரதன். யார்கிட்ட சொல்றார்? லக்ஷ்மணன் கிட்ட சொல்றார். தம்பின்னா நசர்வே பிராத்தரஸ்தாத பவந்தி பரதோபமா. இன்னொரு தம்பியா இருந்தா என்ன பண்ணிருப்பான்? அடுத்த நிமிஷம் கீழே தூக்கி போட்டிருப்பான். இல்ல, 14 வருஷமா உங்க பின்னாடியே வந்துட்டு இருக்கேன், இத்தனை பெரிய சபையில தம்பினா லக்ஷ்மணன் சொல்லல, எங்கேயோ உட்கார்ந்துருக்க பரதனை தம்பின்னா பரதன்றேளேன்னு கோபம் வந்திருக்கும். ஆனா லக்ஷ்மணனுக்கு கோபம் வரல. திரும்பி பார்த்தார், சுக்ரீவன் முகம் கவுந்து போயிருக்கிறத பார்த்தார். மித்ரன் மித்ரன்னா லோகத்துல சுக்ரீவனை மாதிரி மித்ரன் கிடையாதுன்னு அவன் தலையில 2 கட்டி ஐசு தூக்கி வச்சார். ஆஞ்சநேயனை கேட்டார், ஆஞ்சநேயா நீ என்ன சொல்ற? எல்லாத்தையும் திறந்து வந்திருக்கேன்றான் மேல, அவனை ஏத்துக்கலாமா? ஏன் தெரியுமா? உனக்கு ஒரு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன், பர்சனலால் அங்கே விசிட் பண்ணிட்டு வந்திருக்க. எவன் எப்படி எப்படின்னு நீ தான் சொல்ல முடியும், மேல வந்திருக்கவன் எப்படின்னு கேட்டார். உடனே அவர் சொன்னார், நன்னா தாராளமா சேர்த்துக்கலாம், ஏன்னா அந்த லங்கையிலேயே ரொம்ப நல்லவன், தர்மம் தெரிஞ்சவன், நல்லவன், அதனால சேர்த்துக்கலான்னார். ராமன் சொன்னார், இத்தனை சைன்யங்கள்ல நீ கூட என்னை ஏமாத்திட்டியேப்பான்னார்.
ஏன்னு கேட்டார் ஆஞ்சநேய சுவாமி. நல்லவன் சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டியே, ஆனா நீ என்ன சொல்லிருக்கணும் தெரியுமா? என்னை பார்த்து நல்லவன் அல்லாவிடினும் சேர்த்து கொள்ளலாம், அதுதான் என்னுடைய தர்மம். அவன் நல்லவன் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவனுக்கு தோஷம் இருந்தாலும் பரவாயில்ல. சுக்ரீவன் கேட்கிறான், கிட்ட போய் பார்க்கிறேன், மேல வந்திருக்கிறவன் விபீஷணன் இல்ல, வந்திருக்கவன் ராவணன்னா நான் என்ன பண்றதுன்னு கேட்டான். உடனே சுவாமி சொன்னார், விபீஷணோவா யதிவா ராவணஸ்வயம், வந்திருக்கவன் ராவணனாக இருந்தாலும் பரவாயில்ல, அழிச்சுன்னு வாடா, அதுதான் என்னுடைய தர்மம். மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தியதேயம் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்யத் சா சதாமேதத் விரதம் மம சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி சயாஜதே அபயம் சர்வபூதேப்யோ. இதுதான் என்னுடைய விரதம். யார் யார் என்ன நாடி வராளோ அபயம் சர்வபூதேப்யோ, பயம்னு வரவாளுக்கு என் வார்த்தை என்ன தெரியுமா? அபயம். பயம்னு என் காலில் வந்து விழுந்துட்டா போறோம், அடுத்த நிமிஷம் நான் அபயம்னு கையை தூக்கிடுவேன். அதுதான்டா என்னுடைய தர்மம். அவன் மேல வந்து நீயே சரணாகதி, நீயே மித்திரன்னு வந்துட்டான். அதனால அந்த அபயப்பிரதானம்ங்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை அவனுக்கு நான் கொடுத்தே ஆகணும். விபீஷணன் அபயப்பிரதானத்தை அடைஞ்சே ஆகணும். அதனால போய் அவனை அடிச்சுட்டு வாங்கன்னார். வந்தவன சுவாமி என்ன பண்ணார்? சேர்த்து ஆலிங்கனம் பண்ணிட்டார். நாங்க அண்ணன் தம்பி 4 பேர், குகனோட 5 பேர் ஆனோம், சுக்ரீவனோட 6 பேர் ஆனோம், விபீஷணா உன்னுடன் 7 ஆனோம். இந்த ஒரு வாத்சல்யம், இந்த காருண்யம், இந்த அபயப்பிரதானம் எங்கேயாவது வருமா? விபீஷணனுடைய இந்த சரணாகதிய பகவான் அவனுக்கு கிடைச்ச ஒரு அபயப்பிரதானத்தை எல்லாரும் விபீஷணன் அடைஞ்ச பெரிய பேராக மகாத்மக்கள் மகான்கள் பட்டத்ரி சொன்னார், தொம் சுக்ரீவாங்கதாதி பிரபல கபிஜமூ சக்கர விக்ராந்த பூமி சக்ரோ விக்ரம்யபாரே ஜலதி நிசிச்சரேந்திரானுஜ ஸ்ரீயமானகா. சுக்ரீவன் சொன்னார், அங்கதன் சொன்னார், பேரை எல்லார் பேரையும் சொன்னார் பட்டத்ரி. ஆனா விபீஷணன் வரைச்சே என்ன சொன்னார்னா, நிசிச்சரேந்திர அனுஜ ஆஸ்ரீயமானஹா. நிசிச்சரேந்திரனுடைய அனுஜனுக்கு கூட ஒரு ஆசிரியத்தை நீங்க கொடுத்தேளே, உங்க காருண்யம் அவ்வளவு தூரம் இருக்கு ராமாயணத்துல என்ன. அப்படிப்பட்ட விபீஷணனுடைய சரணாகதியை எல்லாரும் சிலாகிச்சு பேசினார். ஆனா விபீஷணன் அடைச்ச பாக்கியத்தை எல்லார் பேசினதை விட யுத்த களத்துல கும்பகர்ணன் பேசினது இருக்கே, ஆனந்தப்பட்டு ராமாயணத்துல அழகான கட்டம். ராமனை தோக்கி கதைய ஓங்கறான் கும்பகர்ணன், குறுக்க வந்துட்டான் விபீஷணன். கும்பகர்ணனுடைய கதையால ராமன் மேல அடிபட்டு ராமனுடைய பிராணன் போயிட போறதேன்னு அந்த சமயத்துல கதைய கீழே போட்டான் கும்பகர்ணன். விபீஷணனை சேர்த்து ஆலிங்கனம் பண்ணிட்டான். அடாடா, அஸ்மத் காரியம் கிருதம் வஸ்த எஸ்துவம் ராமமுபாகதகா. குழந்தை, நீ ஒரு நல்ல காரியம் பண்ணினேன்னு நினைச்சுட்டு இருக்கேன்டா. என்ன தெரியுமா? எங்களால முடியாத காரியத்தை தைரியமா பண்ணிருக்க. எஸ்துவம் ராமமுபாகதகா, ராமனை போய் ஆசிரியிருக்க. சயேகோ ரக்ஷசாம் லோகே சத்திய தர்மாபிரக்ஷிதகா. நீ ராமனை ஆசிரிக்கலடா, தர்மத்தை ஆசிரியிருக்க. லோகத்துல என்னைக்குமே தர்மத்தை ஆசிரிக்கிறவங்களுக்கு குறையே கிடையாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். லோகத்துல என்னைக்குமே தர்மத்தை ஆசிரிக்கிறவங்களுக்கு குறையே கிடையாது. தர்மா ப்ரொடெக்ட்ஸ் தோஸ் ஹூ ப்ரொடெக்ட் தர்மானா. அதனால நீ தர்மத்தை ஆசிரிச்சிருக்கேன்னு நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். ஏன் தெரியுமா? சந்தானார்த்தம் தொமேவைகா. இந்த ராட்சச வம்சத்துல நீ ஒருத்தனாவது தர்மத்தை ஆசிரியிச்சு எங்களுக்கு பண்ண வேண்டிய சம்ஸ்காரங்களை பண்றதுக்கு நீ ஒத்தனாவது மீது இருக்க போறியேன்னு நான் சந்தோஷப்பட்டு இருக்கேன்டா. நீயும் குறுக்க வந்து என் கதை பட்டு உன் பிராணன் போயிடுச்சுனா என்ன ஆறுது? ராமனை புரிஞ்சுன்றது நீ இவ்வளவுதானா? தர்மத்தை ஆசிரியிச்ச உனக்கே குறை வராதுன்னு நான் சந்தோஷப்படுறேன். தர்மத்துக்கு எங்கேயான குறை வருமாடா? தர்மத்தை போய் எங்களால அழிக்க முடியுமா? அதனால நீ நகரு. நீ பண்ணக்கூடிய ஒரு தர்மம், நீ இன்னைக்கு பண்ணிருக்கிற தர்மம், நீ ராமனை ஆசிரியிச்சிருக்கு அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அபயப்பிரதானம்ங்கிறது, நாங்க பாவத்தை ஆசிரியிச்சிருந்தாலும், அண்ணாவான ராவணனே பாவத்தை பண்ணியிருந்தாலும், மரணம் தானி வைராணி நிர்வர்த்தம் நப்பிரயோஜனம்னு ராமன் உபதேசம் பண்ணி பின்னாடி நீ பண்ணக்கூடிய ஒரு கைங்கரியம் அவனை மோட்சத்துக்கு அனுப்ப போறதே. நாங்க பாவத்தை ஆசிரியிச்சிருந்தாலும் தர்மத்தை ஆசிரியிச்சவன் கையால நடக்க போற ஒரு சம்ஸ்காரம் எங்களையே மோட்சத்துக்கு அனுப்ப போறதுன்னா எப்படிப்பட்ட தர்மத்தை நீ ஆசிரியிச்சிருக்க? அந்த அபயப்பிரதானம், அந்த சரணாகதியை நினைச்சு மத்தவா சந்தோஷப்பட்டது பெரிய ஆச்சரியம் இல்லை. யுத்த காலத்துல கும்பகர்ணன் சந்தோஷப்பட்டானே,
விபீஷனுடைய ஒரு பெரிய அவனடைஞ்ச பாக்கியத்தை நினைச்சு அது ராமாவதாரத்துல பெரிய புண்ணியம். புஷ்பக விமானத்துல ராமன் அழைச்சிட்டு போறான், பட்டாபிஷேகம் நடக்கிறது. ராமன் என்ன பண்ணார்? சரணாகதி அபயப்பிரதானம் மட்டுமா விபீஷனுக்கு கிடைச்ச பாக்கியம்? தன்னுடைய குலதனமான ரங்கநாதனை எடுத்து ஆராத அருளமுதம் பொதிந்த கோயில், அம்புயத்தோன் அயோத்தி மன்னர் கழித்த கோயில், தோளாத தனி வீரன் தொழுத கோயில், துணையான வீடனர்க்கு துணையாம் கோயில், சேராத பயனனைத்தும் சேர்ந்த கோயில், செழுமறையின் முதலெழுத்து சேர்ந்த கோயில், தீராத வினையனைத்தும் தீர்க்கும் கோயில், திருவரங்கம் எனத் திகழும் கோயில் தானே.